ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் விபா. வாங்க எங்க ஆட்டு கொலுவை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜூவை பார்க்கலாம். ஜூவில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்கு. இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து லைவ் பிளான்ஸ். இதோட ஸ்டீட்ஸ்லாம் நாங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணோன்னா பச்சை பயிறு, கடுகு, வெந்தயம். இப்போ தான் கொஞ்சம் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம். இந்த கல்யாண மண்டபத்து பேர் வந்து வீடி மஹால்னு வச்சுருக்கோம். வெளில பார்த்தீங்கன்னா 2 பேர் ட்ரம்பட் வாசிச்சுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் சில பேர் வாசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் அழகாக இருக்காங்க. ஃப்ளவர் கேர்ள்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நடமாடும் பாத்திர கடை. இந்த கடையில் வந்து தாத்தாவும் பாட்டியும் விற்றுட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மர பாத்திரம், இது வந்து ஆக்கல் பாத்திரம், அதுக்கப்புறம் இது வந்து எவர் சில்வர் பாத்திரம், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரம். ஸோ போன வருஷம் கொலு வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பாட்டி தாத்தா வந்து சும்மா தான் தரையிலே கடை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த தடவை நல்லா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு பாட்டி தாத்தாவுக்கும். அதனால பஸ்லேயே பாத்திரம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து கிறிஸ்மஸ் வந்து நம்ம டிசம்பர் 25th அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜீசஸ் இருக்காங்க, மேரி இருக்காங்க, ஜோசப் இருக்காங்க. ஜீசஸ் வந்து மாட்கொட்டாயில தான் பிறந்தாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஞ்சல், ஆடு, மாடுலாம் இருக்குது. ஸோ இது வந்து லைட் செட்டப் நாங்கள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி குபேரர் கோவில் இருக்கு. இங்க வந்து நம்ம பிரார்த்தனை செய்தால் செல்வந்தர் ஆகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கோவில் கோபுரம். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை செட். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தீபம் இருக்கு. இங்கே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கோவில் யானை. ஸோ இங்கெல்லாம் நிறைய ட்ரீஸ்லாம் சுற்றி இருக்கு. இவங்கெல்லாம் கோவிலில் வந்து வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் குளம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஷாப். கோவில் வாசல்ல 2 அம்மா வந்து
ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வித்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பேர் வந்து இருக்காங்க, நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மஃபின் இருக்குது. இங்கே ஒருத்தவங்க வந்து சூட்கேஸை தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. தாத்தாவும் பாட்டியும் தான் கடை நடத்துகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் இருக்குது. இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்லேஜி பிஸ்கட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பிரின்சஸ் இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து கிராமம் செட். இந்த கிராமத்தில் வந்து டீ கடை செட் இருக்கு. இந்த டீ கடையில் இவங்க வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தினமலர் தமிழ்னு எழுதியிருக்கு. இவங்க எல்லாரும் டீ குடிச்சிட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஷாப். டீ கடைக்கு சேர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களும் சேரில் இருக்கு. அவங்க சேர் மேலே உட்காந்து டீ குடிக்கிறாங்க. இவங்க தான் டீ வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கடை பேர் வந்து ஸ்டார் டீ ஷாப். பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி. இது வந்து சிட்டியில் நிறையா பேருக்கு எப்போதும் க்ரௌடாக இருக்கும். சிட்டி ரோடு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே க்ரௌடு, நம்ம இருக்கிற சிட்டி மாரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டியை ஒருத்தவங்க வந்து பார்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் மேலே இந்த பாப்பா உட்காந்துருக்காங்க. இங்கே ஸ்கூல் பேக் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கு. இது வந்து சிட்டியோட பக்கத்துலேயே உள்ளது பார்க்கு. இந்த பார்க்கோட பெயர் வந்து சிட்டி பார்க். ஏன்னா சிட்டி பக்கத்தில் இருக்குல்ல. ஸோ இந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டஸ்ட்பின்ஸ் இருக்கு. இந்த டஸ்ட்பின்ஸ் எதுக்கு வச்சுருக்கோன்னா, நம்ம இருக்க இடத்துல குப்பையாக இருக்கக்கூடாது. எப்போதும் நம்மளோட சரௌண்டிங்ஸ் க்ளீனாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா சீசா, ஸ்லைடு, அதுக்கப்புறம் மெரிகோ ரவுண்ட் கூட இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஊஞ்சல் இருக்குது. இந்த ஊஞ்சலில் யாருமே இல்லை. இந்த ஊஞ்சலில் ஒரு பாப்பா ஏறி இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் புக் படிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ். இந்த வாசல்ல ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஒரு பொண்ணு ஐஸ்கிரீம் வாங்கிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் டோட்டலாக நாங்கள் 9 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம். வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் தர்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ராதே கிருஷ்ணா இருக்காங்கள, இவங்கள நாங்கள் குத்து விளக்கு வச்சு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சைட் சபரிமலை. பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பேர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், பனானா இருக்கு, வெத்தலைப்பாக்கு, தேங்காய், ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாமி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மரப்பாச்சி இருக்கிறாங்க. இந்த சைடும் அதே மாரி 2 மரப்பாச்சிஸ் இருக்காங்க. டோட்டலாக எங்கள்கிட்ட வந்து 4 மரப்பாச்சிஸ் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்குது. இது எல்லாத்தையும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாப்பி மேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலி மூஞ்சி தெரியுதா, அது வந்து ஒரு நோட் புக்கில் வந்து தமிழ் எழுதிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதுவும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான். இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ். இங்கே வந்து ஒரு ஒரு ஸ்ப்ரிங் பொம்மை இருக்குது. இது வந்து அண்ணா தலையாட்டும். அதுக்கப்புறம் மிடில் ஒரு கலசோ இருக்கு. ஸோ
இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப். இந்த தேர்ட் ஸ்டெப்பில் நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா, இது டாம் அண்ட் ஜெர்ரி, இங்கே டாம் அண்ட் ஜெர்ரின்னு எழுதியிருக்கோம். இது வந்து தலையாட்டும் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி. அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் நாங்கள் வந்து யானை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு பாய் தலையாட்டுது, ஹாப்பி மேன். அதுக்கப்புறம் சிவலிங்கம். அதுக்கப்புறம் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புட்டபர்த்தி பாபா. நான் வந்து இந்த பேட்ச் மாட்டி வச்சுருந்தேன் இந்த கையில். அதுக்கப்புறம் ஷெல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பரமாச்சாரியர் வந்து ஊஞ்சல் ஆடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாய் பார்த்தீங்கல்ல, அதே பாய் தான் இதுவும். இங்க ஒரு யானை இருக்கு, இங்க ஒரு சரஸ்வதி பொம்மை இருக்கு. ஸோ தேர்ட் ஸ்டெப்பே கண்டினியூ ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராதா கிருஷ்ணா, லக்ஷ்மி, முருகர், லக்ஷ்மி, சரஸ்வதி. அடுத்து அதே மாதிரி ஒரு ராதா கிருஷ்ணா, இங்கே ஒரு கிருஷ்ணர், அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு கிருஷ்ணர், பரமாச்சாரியா. அதுக்கப்புறம் இங்கே 4 டக்ஸ் இருக்கு, கேமல், அதுக்கப்புறம் ஒரு யானை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வான் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டாக் இருக்கு. ஸோ ஃபோர்த் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா கோவர்தனகிரி இருக்கு, ராமர் பாலம் இருக்கு, ராமர் பட்டாபிஷேகம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கண்டினியூ ஆகிற ஸ்டெப்ல வந்து கார்த்திகை பெண்கள். ஸ்டெப்ல வந்து நாங்க நிறைய புள்ளியார் வச்சிருக்கோம். இந்த புள்ளியார்லாம் எங்களோட புள்ளியார் கலெக்ஷன்ஸ். பார்த்தீங்கன்னா இங்க ஸ்மால் புள்ளியாரும் நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், கலர்ஸோ வச்சிருக்கோம். அதே புள்ளியார் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் இங்க வந்து திருப்பி ராமர் பட்டாபிஷேகம். ஸோ சிக்ஸ்த் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணம். ஸோ அந்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிற ஸ்டெப்ல வந்து தசாவதாரம் இருக்கு. ஸோ தசாவதார செட்ல ஃபர்ஸ்ட் வந்து மத்ஸ்ய அவதாரம், செகண்ட் வந்து கூர்ம அவதாரம், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வராக அவதாரம், ஃபோர்த் வந்து நரசிம்ம அவதாரம், ஃபிஃப்த் வந்து வாமன அவதாரம், சிக்ஸ்த் வந்து பரசுராமர், செவன்த் வந்து ராமர், எயித்து வந்து பலராமர், அதுக்கப்புறம் 9th வந்து கிருஷ்ணா, அதுக்கப்புறம் 10th வந்து கல்கி. ஸோ நெக்ஸ்ட் 7th ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் வந்து லக்ஷ்மி இருக்கிறாங்க, கருமாரி அம்மன் இருக்காங்க, அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மி செட் இருக்கிறது. இந்த அஷ்டலக்ஷ்மி செட்ல வந்து 8 அஷ்டலக்ஷ்மி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th ஸ்டெப்க்கு போகலாம். 8th ஸ்டெப்ல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பன், லக்ஷ்மி, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, பிள்ளையார் இருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன் படியில வந்து மகிஷாசுர மர்தினி, கஜலட்சுமி, பள்ளிக்கொண்ட ரங்கநாதர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எங்களோட குலதெய்வம் சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன். செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முருகர். தேர்ட் வந்து திருப்பதி பெருமாள் இருக்குது. ஸோ 9th ஸ்டெப்போட கண்டினியூஷன்ல வந்து காயத்ரி, வைரமுடி பெருமாள், அதுக்கப்புறம் இன்னொன்று பெரிய காயத்ரி இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.